பேசுவாரா? தெரியல. ஆதவ் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் காங்கிரஸில் என்பதையும் நான் வெளிப்படையாக இப்போது சொல்கிறேன். ஆதவ் காங்கிரஸில் இன்டலெக்சுவல் செல்லோட தலைவராக இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி என்பவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி யார் என்றால், காங்கிரஸ்ன்றது ஒரு இந்த சத்திரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில், கேள்விப்பட்டீங்களா? யார் வேணாலும் வரலாம், தங்கலாம், போகலாம், அது மாதிரி அந்த கட்சி. இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் அப்படியே இந்த சத்திரத்தில் தங்கியிருப்பவர்களில் ஒருவர். அவராலேயே ராகுல் காந்தியிடம் நெருங்கி பேச முடியாது. இதுதான் யதார்த்தம். ராகுலுக்கு அவர் மீது எந்த மரியாதையும் இல்லை ஒரு சில காரணங்களால். அதனால் ராகுல் அவரை கேட்டெல்லாம் இந்த முடிவுகளை எடுக்கப் போவது கிடையாது. ஆனால் ஆதவ் அர்ஜுனோட முக்கியமான ஒரே சோர்ஸு காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட ராகுல் காந்தி பேசுறதே இல்லைன்றது ஆதவுக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. பிரவீன் சக்கரவர்த்தி எந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது அந்த கட்சியில் மேல்மட்டத்தில் விவரங்கள் அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன கேட்காம ராகுல் காலையில் காப்பி கூட குடிக்க மாட்டார்னு உருட்டுவார். நான் மாப்பிள்ளை சாரும் போய் பார்க்க சொல்லியிருக்காரு சார். அப்போ அவருக்கும் தெரியாதா? எதுக்கு பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். தெரிஞ்சு தான் சொல்கிறாரு, மாப்பிள்ளைக்கு தெரியும். ஆனால் நீ போய் பேசி காங்கிரஸ் கூட்டணியை நான் பேசி முடிச்சிட்டேன், நம்ம கூட உறுதியாக வர்றாங்கன்னு விஜயை நம்ப வையே. விஜயை நம்ப வச்சா விஜய் அடுத்து இப்போ அமித்ஷா தொடர்பு கொள்கிறார் என்றால் வேணாம், நான் ஃபோனில் பேசுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. இப்போ ராகுலே கூட டைரக்டாக விஜய் கூட பேசுறாரு சார். அப்படி இருக்கும்போதும் ராகுலுக்கும் விஜய்க்கும் நடுவில் வெறும் ஆதவ் மட்டும்தான் இருக்காரா? வேற யாரும் சோர்ஸும் இல்லையா? ராகுல் விஜயிடம் பேசியது திமுக சொல்லியதால். ஆனால் திமுக சொன்னதவே பேசலையே சார் அவர். திமுக ஏன் சொல்லணும்? பிஜேபி கூட போயிட போகிறாரு, நீங்கள் பேசுங்க. சரி, பேசி என்ன சொல்லணும்? இந்த விஷயத்துக்கு திமுகவை ப்ளேம் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள், நாங்கள் ஒன்றும் தொல்லை பண்ண மாட்டோம்னு சொல்லுங்கள். ராகுல் அவ்வாறெல்லாம் பேசாமல் வி ஸ்டாண்ட் வித் யூ, யூ ஹாவ் அவர் சப்போர்ட், இதோடு நிறுத்தி கொண்டார். இப்படி தான் அரசியல். இந்த மேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், உள்ள நுழைஞ்சா எப்படி வெளியில் வர்றதுன்றதே தெரியாத குழப்பமான ஒரு புதிர், அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ புரியுதா? அது அவசரமாக டெல்லி சென்று விளையாட்டு விழாவில் பங்கேற்பது என்றால், நீங்கள் அது விளையாட்டு விழாவில் பங்கேற்கிறது தான் வெளியில் சொல்கிறாங்க. இங்கே 41 பேர் வீட்டில் இழவு நடந்திருக்கு, இப்போ போய் நீங்கள் விளையாட்டு விழாவை சிறப்பிப்பது அவ்வளோ முக்கியமா? அதெல்லாம் கிடையாது. மாப்பிள்ளை சார் சொல்லி தான், நாங்கள் சொல்கிறது நீ செய்யலைன்னா நீ ஜெயிலுக்கு போவதில்லை. நேற்று கோர்ட்டில் கரூர் டிஎஸ்பி ஆதவ்னால தாங்க இவ்வளோ நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. புஷி ஆனந்த் தலைமறைவு, நிர்மல் தலைமறைவு, அவங்க 2 பேரும் நேம்டு எஃப்ஐஆரில். தோ ஹி இஸ் நாட் நேம்டு கரூர் டவுன் டிஎஸ்பி. ஏங்க ஆதவ் தாங்க காரணம், நான் ஆதவ்கிட்ட தான் போய் சொல்கிறேன், ஆதவ் தான் இல்லை அங்கே தான் போய் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாருன்னு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஏன் ஆதவ் கைதாவில்? அது மட்டும் இல்லை சார், புஷி ஆனந்தையும் மற்ற நிர்வாகிகளையும் சார் தேடி தேடி பிடிக்கிறாங்கன்னு நியூஸ். தனிப்படை. இன்னொன்று, நிர்மல் நம்ம நேற்றே பேசணும், நிர்மல் வண்டியிலே இல்லை, ஆதவ் அந்த வண்டியில் இருக்கார். ஏன் பிடிக்கல? போய் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு எளிமையாக தனி விமானத்தில் சென்று வருகிறார், ஏன் கைது செய்யவில்லை? அதுவும் கரூர் போலீஸ் வர வந்திருக்காங்க.